இங்கே பாரு இந்த சாமி திருவள்ளுவர் மாதிரி இருக்காங்க. அட ஆமாடா. டேய், திருவள்ளுவர் சொன்னதான் ஞாபகம் வருது. நேற்று ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்தேன்டா. அதில் திருவள்ளுவர் பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒரு படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுடா. அது என்னன்னு தான் அங்கே போய் சொல்கிறவா. இப்போ நம்ம திருவள்ளுவர்னு சொல்கிறோம்ல, அது அவரோட உண்மையான பேர் இல்லையாம்டா. அப்புறம் அவரோட பிக்சர்ஸ் நம்ம பார்க்குறோம்ல, அதில் இருக்கிறது அவரோட ஒரிஜினல் உருவமே இல்லையா. அப்புறம் அவர் எழுதின திருக்குறள் இருக்குல்ல, அந்த புக்குக்கோட உண்மையான பேரும் திருக்குறள் இல்லையாம்டா. அதுக்கப்புறம் ஒரு மனுஷனை பற்றி ஒன்றுமே தெரியல, ஆனால் அவர் எழுதின புக்கில் இந்த உலகத்தை பற்றி எல்லாமே இருக்கேடா. இவர் எந்த மதத்தை சார்ந்தவர்னு தெரியாது, இவர் இருந்தப்போ மதம் இருந்துச்சான்னு தெரியாது, என் கடவுள்ன்ற கான்செப்டே இருந்துச்சான்னு தெரியாதுடா. நீ என்னடா சொல்கிற? எந்த மதம் சார்ந்தவர்னு தெரியான்னு சொல்கிற. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் பட்டை போட்டு உட்கார மாதிரிலாம் ஃபோட்டோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு, பார்த்தேன். இந்த ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை கொடுத்து சாமியார் மாதிரி காட்டுறது, அப்புறம் இந்த ஹிந்தி புக்கில் பூசாரி மாதிரி காட்டுறது, இது எல்லாமே இந்த தேவையில்லாமல் செய்கிற விஷயம் தான். அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவரே இல்லைடா. அதான் சொல்லல, அவர் இருந்தப்போ மதம்னு ஒரு விஷயம் இருந்துச்சானே தெரியாதுடா. ஆனால் இப்போ வரையும் எல்லா மதத்துலேயும் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இவர் எங்கள் மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அவர் இருந்த காலகட்டத்தில் கடவுள் கான்செப்டே இல்லைன்னு சொல்கிறார். ஆனால் அவர் எழுதின திருக்குறளில் முதல் திருக்குறளே கடவுள் பற்றி தான் சொல்லியிருக்காரு. கரெக்டா, நீ சொல்கிற கரெக்ட். அவர் கடவுளை பற்றி ஒரு சாப்டர்லேயே சொல்லியிருக்காரு, அதுவும் முதல் சாப்டர்லேயே சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் தான் கடவுள்னு அவர் சொல்லலை. கடவுள்ன்றவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லலை. வாழ்க்கையில் கடவுள்னு ஒரு விஷயம் முக்கியன்றதை பற்றி மட்டும்தானே சொன்னார். ஆனால் அவர் வாழ்ந்தப்ப தாயாக பார்க்குற தமிழ் இருந்துச்சுன்னு மட்டும் நமக்கு தெரியும்ல. அவர் தமிழ் மொழியில் தானே எழுதியிருக்காருன்றது நமக்கு தெரியும்ல. திருக்குறளோட வேல்யூ புரிஞ்சு கிட்டத்தட்ட 40 மொழிகளில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்குடா. அதில் இந்த திருக்குறளில் ஒரு டைம் பார்த்தா ஒன்றுமே புரியாது, கிட்டத்தட்ட ஒரு 4 டைம் பார்த்தா ஏதாவது புரியும். ஆனால் அதில் எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர். சரி, திருவள்ளுவர் பற்றி கூட சொல்கிறேன். கன்னியாகுமரி திருவள்ளுவரோட சிலை இருக்குது, அதை பற்றி தான் சொல்லலாம். திருவள்ளுவரை பற்றி பேசுகிறதுக்கு ஈக்குவலாக நம்ம கன்னியாகுமரியில் இருக்கிற அந்த சிலையை பற்றியுமே பேசலாம்னா. இவரோட கிரேட்னஸையும் இவரோட ஸ்ட்ரென்த்தையும் சொல்கிறதுக்கு அந்த ஒரு சிலை போகும். அவரோட அந்த சிலையை பற்றி மட்டுமே சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குடா. அது என்னென்னா, அவருக்கு இப்படி ஒரு சிலை கட்டணுன்ற ஐடியா தோன்றது 1975. ஆனால் கட்டி முடித்தது 2000 வருஷத்துல தான் கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு கழிச்சு தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சிலை கிடச்சிருக்கு. ஆனால் இதை கட்டினதுக்கு 25 வருஷம் தேவைப்படலை. இந்த ஐடியாவிலேருந்து ஒரு ஃபார்முக்கு வரதுக்கு 25 வருஷம் ஆகிருக்கு. நடுவில் இருந்த இந்த 25 வருஷத்தில் எவ்வளோ அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்குடா. இந்திரா காந்தி எமர்ஜென்சி போட்டாங்க, தமிழ்நாட்டில் ஆட்சி மாறிச்சு, கிட்டத்தட்ட எம்ஜிஆரே 3 தடவை ஆட்சி பண்ணிட்டார். இவருக்கு இப்படி ஒரு சிலை கட்டணுன்றத ஐடியா கொண்டு வந்து கிடைக்கிறா. அவர் ஆட்சி மாறி நல்ல எம்ஜிஆர் ஆட்சி ஃபைனலாக சிலையை கட்டி முடிச்சது மறுபடியும் கிடைக்கிறது. இந்த சிலை கிட்டத்தட்ட 133 அடி. ஏன் 133 அடினா, திருக்குறள் புக்கில் 133 சாப்டர்ஸ் இருக்குது. ஒரு சாப்டரில் 10 குறள், மொத்தம் 1330 குறள் இருக்குது திருக்குறள் புக்கில். இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் நம்ம பிறந்த அதே நாட்டில் தான் பிறந்திருக்காரு, பேசுகிற அதே மொழி தான் பேசியிருக்காருன்னு நினைக்கும் போது கொஞ்சம் பெருமை தானே இருக்குது. இந்த திருவள்ளுவர் நம்மளுக்கு உலக பொதுமறைன்னு சொல்லப்படுற இந்த திருக்குறளை கொடுத்ததுக்கும் நம்ம அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிரேட்டான சிலையை கொடுத்தது ரொம்ப கரெக்டான விஷயம் தானடா. பரவாயில்லடா, இவ்வளோதான் சொல்கிறேன். திருக்குறள் பற்றி இருக்கும் ஷார்ட் ஃபிலிம் நம்ம சொன்னீங்க, அது பேர் என்ன? சரி, ஓகேடா, டைம் ஆகிடுச்சு. மீதி நாளைக்கு காலேஜில் பேசி